செங்கோட்டையனுக்கு ஆப்பு, ஆத்திரத்தில் ஸ்கெட்ச் போட்ட இபிஎஸ். அதிமுகவின் ஒவ்வொரு செங்கலையும் உருவ சொன்ன விஜய். விஜய் தன்னுடன் செங்கோட்டையன் சேர்ந்துள்ளதால புஷி ஆனந்த புதுச்சேரி அரசியலுக்கு அனுப்பலாமா என யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அண்ணனோட அரசியல் அனுபவம் கட்சிக்கு நல்ல பயன் தரும் என்று நினைக்கும் விஜய் செங்கோட்டையனுக்கு உச்சபட்ச மரியாதையை கொடுத்து வராரு. தனக்கு அடுத்த இடத்துல இப்போது இருக்கிற புஷி ஆனந்த புதுச்சேரிக்கு பொறுப்பாளரா போட்டு அங்கே கட்சியை வலுப்படுத்த அனுப்பலாம் என முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் கட்சியில பன்ருட்டி ராமச்சந்திரன் போல செங்கோட்டையனை தனது அரசியலுக்கு மையப்படுத்த முடிவெடுத்திருக்காராம் தாவேகா தலைவர் விஜய். இதுவரை விஜய் நினைத்ததால் தான் அவருடன் யாரும் பேச முடியும், தொடர்பு கொள்ள முடியும் என இருந்த நிலைமை இப்போது மாறியிருக்கு. செங்கோட்டையன் தன்னை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசலாம் என விஜய் சொல்லியிருக்கிறாராம். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா சமாதிகளில் அஞ்சலி செலுத்திவிட்டு தாவேகாவில் சேர வேண்டும் என நினைத்த செங்கோட்டையனை அங்கே சென்றால் மீடியாக்காரர்கள் துரத்துவார்கள், கட்சியில் சேர்ந்த பிறகு போகலாம் என விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது அப்படியே செய்தாராம் செங்கோட்டையன். கட்சியில் இணைந்துவிட்டு சமாதிக்கு போனது செங்கோட்டையனுடன் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளை அனுப்பி வைத்த விஜய் பெரிய தொண்டர் பட்டாளத்தையே அனுப்பி செங்கோட்டையனை குஷிப்படுத்திவிட்டார் விஜய். இது ஒரு புறம் இருக்க, செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்தது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி கேட்டபோது கட்சியில் இல்லாத ஒருவரை பற்றி பேச மாட்டேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார். இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 30ஆம் தேதி அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிற எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை விட 3 மடங்கு கூட்டத்தை கூட்ட நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஈரோடு மாவட்டத்திலும் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் செல்வாக்கில்லாதவர் செங்கோட்டையன் என தனக்கு கூடுகிற கூட்டத்தின் மூலமாக நிரூபித்து பதிலடி கொடுக்க திட்டமிட்டிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அவர் இப்படி திட்டமிட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி போலவே செங்கோட்டையனும் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு விஜயை அழைத்து வந்து மக்கள் சந்திப்பை நடத்த முடிவெடுத்திருக்கிறதா விஜயிடம் சொல்ல அவரும் சம்மதம் சொல்லிவிட்டாராம். ஒழுங்குபடுத்தப்படாத கூட்டம் என விமர்சிக்கப்படும் விஜய் பிரச்சார கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி கட்டுக்கோப்பான கூட்டம் என நிரூபிக்க விஜயின் கோபி பிரச்சாரத்தை பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டிருக்காராம் செங்கோட்டையன். இந்நிலையில தாவேகாவில் இணைந்த பிறகு கோபி சென்ற செங்கோட்டையனுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அதிமுகவினர் தற்போது கலக்கத்தில் இருக்காங்களாம். மேலும் அதிமுகவை முதலில் டார்கெட் செய்து அது பலவீனமானால்தான் நாம் பலமாக முடியும், அது தேர்தல் நேரத்தில் திமுக வெர்சஸ் தாவேகா என களம் மாறும், 2026இல் நாம் ஆட்சிக்கு வரலாம் என தாவேகா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை தீவிரப்படுத்திட்டு வராங்களாம். திமுகவில் இணைக்க யாரும் என்னிடம் முயற்சி செய்யவில்லை என செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். ஆனாலும் கூட ரகசியமாக சில திமுக அமைச்சர்கள் முயற்சித்தாங்க என சொல்லப்படுகிறது. ஆனால் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இந்த அசைன்மெண்ட்டை முழுவதுமாக முடித்தது செங்கோட்டையனை இணைத்ததில் முக்கிய பங்காற்றியவர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா தரப்பினர் அவரோட தொடர்ந்து பேசி வந்தாங்க. விஜய் செங்கோட்டையனுடன் பேசுவதற்கு முன்பே 3 சிட்டிங் தாவேகா தரப்பில் உட்கார்ந்து என்ன மாதிரி செயல்படலாம், எப்படி கொண்டு போகலாம் என பேசியிருக்காங்க. அதன் பிறகே நவம்பர் 27ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்தார் செங்கோட்டையன். அவர் தாவேகாவில் இணைந்த பிறகு மேலும் சில விஷயங்களை தீவிரப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது செங்கோட்டையன் போலவே முக்கியமான எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கிய முகங்களை தாவேகா பக்கம் கொண்டு வரக்கூடிய ஆபரேஷனையும் தொடங்கி இருப்பதா சொல்லப்படுகிறது. இப்போது செங்கோட்டையனை இணைத்ததன் மூலமா ஒரு முக்கியமான மெசேஜையும் விஜய் கொடுத்திருக்கிறார். அதிமுகவுக்கான கூட்டணி கேட்ட ஓங்கி தடாலடியா இழுத்து மூடி இருக்கிறார். விஜயை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறி வருகிறாங்க. ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்று தெளிவுடன் இருக்கிறது. தொடக்கத்தில் அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்க சில முயற்சிகள் நடந்தது. ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. பாஜகவை கொள்கை எதிரி என சொல்லி வரும் நிலையில் அந்த கூட்டணியில் இணைய முடியாது என ஆரம்பத்திலேயே தாவேகா தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது.
ஆகையால் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்திலும் தெளிவாகவே கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை விஜய் எடுப்பார், முதல்வர் வேட்பாளர் அவர்தான் என அழுத்தம் திருத்தமாக உணர்த்தும் வகையில் கூறிவிட்டாங்க. செங்கோட்டையனை தாவேகாவில் இணைத்ததன் மூலமா இன்னொரு முறை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை உணர்த்தியிருக்கு தாவேகா. அதேபோல அதிருப்தியில் உள்ள பல்வேறு முக்கியமான முகங்கள் எல்லோரையும் தாவேகா பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளார். திமுக வெர்சஸ் தாவேகா என களத்தை உருவாக்க வேண்டும் என தொடர்ந்து சொல்லி வருகிறார் விஜய். மற்றொரு பிரதான எதிர்க்கட்சி வீக் ஆனாதானே அது முடியும். அதிமுகவை முதலில் டார்கெட் செய்து அது பலவீனமானால்தான் நாம் பலமாக முடியும். அது தேர்தல் நேரத்தில் திமுக வெர்சஸ் தாவேகா என களம் மாறும். 2026 நாம் ஆட்சிக்கு வரலாம் என தாவேகா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க. அதையொட்டியே செங்கோட்டையனை போன்ற பலரையும் தாவேகா பக்கம் கொண்டு வரலாம் என நினைக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் செங்கோட்டையனுக்கு விஜய் சில அசைன்மெண்ட்டுகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக தமிழ்நாடு முழுக்கவே செங்கோட்டையன் அறியப்பட்டாலும் மேற்கு மண்டலத்தில் வலிமையான முகமாக அவர் இருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு மண்டலத்திலும் அதிமுகவில் உள்ள முக்கியமான முகங்கள், சீனியர் மாஜிக்களை தாவேகா பக்கம் கொண்டு வர வேண்டும் என முதல் கட்டமாக சீக்ரெட் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு என செங்கோட்டையனோட அதி தீவிரமான ஆதரவாளர்கள் தாவேகாவில் உள்ள சில முக்கிய நிர்வாகிகள் கூறுகின்றாங்க. விஜயகாந்தை திரைத்துறையில் தன்னுடைய வழிகாட்டியாக வைத்து பயணத்தை தொடங்கினார் விஜய். அரசியலிலும் அவரை போலவே சில விஷயங்களை பின்தொடர தொடங்கியிருக்கிறார். முன்னாள் அமைச்சரான பண்ருட்டி ராமச்சந்திரனை பக்கத்தில் வைத்து எதிர்க்கட்சி தலைவராகவே ஆனார் விஜயகாந்த். அதேபோல செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு விஜய் 2026 நிச்சயமாக முதல்வர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்து வருகிறார்கள் தாவேகா நிர்வாகிகள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.